வணக்கம் ஃப்ரெண்ட்ஸ். நீங்கள் பல வருஷமாக கேட்டுக்கிட்டு இருந்த ஒரு கேள்வி வந்து பார்த்தீங்கன்னா ப்ரோ, அந்த ஆவின்ல எஸ்எஃப்ஏன்னு ஒரு போஸ்டர் அனௌன்ஸ் பண்ணாங்க ஒரு 460க்கு மேற்பட்ட வேகன்சிக்கு. அதுக்கு என்னதான் ப்ரோ ஆச்சு, இதுக்கு அப்ளை பண்ணாமே, நான் ஃபீஸ் கட்டணுமே, என்னதான் ஆச்சுன்னு நிறைய பேர் கமெண்ட் பண்ணிகிட்டே இருந்தீங்க. இந்த வீடியோவில் ஒரு முக்கியமான அறிவு பற்றி பார்க்க போகிறோம். தயவுசெய்து வீடியோ முழுமையாக பாருங்கள். வேறு எதுவும் டவுட் இருந்தாலும் மறக்காமல் கீழே வந்து கமெண்ட் பண்ணுங்கள். வீடியோ பிடிச்சா உங்கள் மறக்காமல் லைக் பண்ணிக்கோங்க. இந்த வீடியோவை கட்டாயமாக உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கு மறக்காமல் ஷேர் பண்ணுங்கள். நிறைய பேர் அப்ளை பண்ணியிருப்பாங்க, இதை வந்து கண்டிப்பாக ஷேர் பண்ணிக்கோங்க. வாங்க இன்னைக்கு வீடியோக்குள்ளே போகலாம். நம்ம சேனலோட அஃபிஷியலான டெலிகிராம் குரூப் லிங்க் எல்லாமே கீழே டிஸ்கிரிப்ஷனில் நீட்டாகவே கொடுத்துருக்கோம், தாராளமாக செக் பண்ணி பாருங்க. ஃப்ரெண்ட்ஸ், நம்ம தமிழ் பிரெயின்ஸோட அஃபிஷியல் வெப்சைட் லான்ச் பண்ணிக்கும், தாராளமாக செக் பண்ணி பாருங்க. லிங்க் எல்லாமே கீழே டிஸ்கிரிப்ஷனில் இருக்கு. நம்மளோட யூடியூப் சேனல் வந்து பார்த்தீங்கன்னா ஒரே ஒரு வீடியோ தான் டெய்லியும் வந்து அப்டேட் பண்ணிட்டே இருப்போம். பட் நம்மளோட வெப்சைட்ல வந்து பார்த்தீங்கன்னா டெய்லி வந்து பார்த்தீங்கன்னா எக்கச்சக்கமாக கவர்மெண்ட் ஜாப் பற்றி அப்டேட் பண்ணிட்டே இருப்போம். நீங்கள் ஃபர்ஸ்ட் பேஜ் ஓப்பன் பண்ணோன்னே பார்த்தீங்கன்னா டே பை டே டேட் போட்டு நீட்டாகவே கொடுத்துருப்போம். நேம் ஆஃப் த போஸ்ட் என்ன, அதுக்கான குவாலிஃபிகேஷன் என்ன, அப்புறம் எவ்வளோ வேகன்சி வந்து கொடுத்துருக்காங்க, லாஸ்ட் என்ன எல்லாமே நீட்டாகவே கொடுத்துருப்போம். தாராளமாக நீங்கள் செக் பண்ணி பார்க்கலாம். முழுமையான தாள் வேணும்னா ஜஸ்ட் லிங்கை கீழே கிளிக் பண்ணி அப்ளை பண்ணிக்கோங்க. இந்த ரெட் கலர் லிங்க் ஏதாச்சும் ஒரு லிங்கை நீங்கள் கிளிக் பண்ணி அதை பற்றி கம்ப்ளீட்டான தகவலாம் ஓப்பன் ஆகும். அது யாரெல்லாம் அப்ளை பண்ண முடியும், எவ்வளோ வேகன்சி இருக்குது, அதுக்கான நோட்டிஃபிகேஷன் லிங்க் எல்லாமே க்ளீனாக கொடுத்துருக்கோம். டெய்லி ரெகுலராக நம்ம வெப்சைட் வந்து ஃபாலோ பண்ணிக்கோங்க, மறந்துடாங்க. tamilbrains.com. இப்போ நம்ம நிறைய பேர் எதிர்பார்க்குற ஜாப் வந்து பார்த்தீங்கன்னா ஆவின் ஜாப் தான். ஆவின் ஜாப்ல வந்து பார்த்தீங்கன்னா ஒரு முக்கியமான அறிவிப்பு வந்து வெளியிட்டிருக்காங்க. அதாவது நீங்கள் வந்து பார்த்தீங்கன்னா கடந்த 2020ஆம் ஆண்டு 20ஆம் தேதி நவம்பர் மாதம் போஸ்ட்டுக்கு அப்ளை பண்ணியிருப்பீங்க. 176 வேகன்சி உள்ள போஸ்ட்டுக்கு. அந்த போஸ்ட் எல்லாமே வந்து பார்த்தீங்கன்னா அட்மினிஸ்ட்ரேட்டிவ் ரீசனாக நிர்வாக காரணம் பார்த்தீங்கன்னா கேன்சல் பண்ணுறோன்னு சொல்லி பார்த்தீங்கன்னா ஒரு அதிகாரப்பூர்வம் வந்து அறிவிச்சிருக்காங்க. எனக்கு தெரிஞ்ச ஆவின்ல மேக்ஸிமம் இந்த மாதிரி அறிவிப்பு தான் வந்துகிட்டே இருக்குது. கேன்சல் பண்ண சொல்லிகிட்டே இருக்காங்க. ஆனால் ப்ரீவியஸ் கேன்சலில் ஒரு விஷயம் வந்து பார்த்தீங்கன்னா எனக்கு தெரிஞ்ச ரீஃபண்ட் பண்ண மாதிரி எனக்கு தெரில, பண்ணாலும் எனக்கு அக்யூரேட்டாக தெரியல. பட் இந்த தடவை வந்து பார்த்தீங்கன்னா அஃபிஷியலாக வந்து கொடுத்துருக்காங்க. ஃபீஸ் பேமெண்ட் பண்ண கேண்டிடேட்ஸுக்கு நாங்கள் ரீஃபண்ட் பண்ணுறோன்னு சொல்லி ஒரு அறிவிப்பு வந்து வெளியிட்டிருக்காங்க. இந்த விதத்தில் ஒரு நல்ல அறிவிப்பு தான் அது. ஏன்னா ரொம்ப நாள் வெயிட் பண்ணுறதுக்கு என்ன காசையாச்சும் கொடுத்தீங்கன்னா ரொம்ப நல்லது. நிறைய பேர் யோசிப்பீங்க. இப்போ லாக்டவுன் டேத்தில் நமக்கு வந்து யூஸ் ஆகும். அடுத்து இதே மாதிரி வந்து பார்த்தீங்கன்னா இரண்டாவது நோட்டிஃபிகேஷன் பொறுத்தவரை பல பேர் எதிர்பார்த்துக்கிட்டு வந்து பார்த்தீங்கன்னா 460க்கு மேற்பட்ட வேகன்சி உள்ள எஸ்எஃப்ஏ போஸ்ட் வந்து அப்ளை பண்ணியிருந்தீங்க. இதுவும் வந்து இப்போ சேம் அதே மாதிரி 12/11/2020ஆம் ஆண்டு அப்ளை பண்ணியிருந்தீங்க. அட்மினிஸ்ட்ரேட்டிவ் ரீசனுக்காண்டி நான் கேன்சல் பண்ண சொல்லி அறிவிப்பு வந்து எழுதிருக்காங்க. இதுக்கும் நீங்கள் ஃபீஸ் கட்டியிருந்தீங்கன்னா கண்டிப்பாக ரீஃபண்ட் பண்ணுற மாதிரி வந்து போட்டிருக்காங்க. இதான் ஆவின் தரப்பு வந்து லேட்டஸ்ட்டாக வந்திருக்க நோட்டிஃபிகேஷன். பல பேர் எதிர்பார்த்த ஒரு நோட்டிஃபிகேஷன், ஆனால் கடைசியில் இப்படி வந்துருச்சு உங்களுக்கு. நல்ல ஃபீஸை வந்து ரீஃபண்ட் பண்ணுறேன்னு சொன்னது ஓரளவுக்கு சந்தோஷத்தை கொடுத்தாலும் நம்ம நெக்ஸ்ட் வேறு ஏதாவது ஜாப் இருந்தால் கண்டிப்பாக நம்ம அப்டேட் பண்ணுறோம். நம்ம ரெகுலராக நம்மளுடைய வெப்சைட் வந்து ஃபாலோ பண்ணிக்கோங்க. எவ்வளோ பேர் வந்து அப்ளை பண்ணியிருந்தீங்கன்றதை கீழே கமெண்ட் பண்ணுங்கள். அதே மாதிரி ரீஃபண்ட் உங்களுக்கு வந்துருச்சான்றதை மறக்காமல் கீழே கமெண்ட் பண்ணுங்கள். மேக்ஸிமம் ரீஃபண்ட் பொறுத்த வரைக்கும் பாருங்கள், இப்போ தான் வந்து சொல்லியிருக்காங்க. மேபி இந்த மந்த்தோ இல்லை நெக்ஸ்ட் மந்த்துக்குள்ளே ரீஃபண்ட் வரதுக்கு வாய்ப்பு இருக்குது. ரீஃபண்ட் யாருக்கும் வந்துச்சு அப்படின்னா மறக்காமல் அதையும் கீழே கமெண்ட் பண்ணிங்கன்னா பல பேருக்கு ஒரு மோட்டிவேஷனாக இருக்கும். ஓகே, ரீஃபண்ட் கரெக்டாக கொடுக்குறான்னு சொல்லி ஒரு நிறைய பேர் நம்பிக்கையாக இருப்பாங்க. மறக்காமல் கீழே கமெண்ட் பண்ணிக்கோங்க. இதை பற்றி வேறு எதுவும் தகவல் வேணும் அப்படின்னா மறக்காம நம்மளுடைய சேனல் வந்து ஃபாலோ பண்ணிக்கோங்க. லிங்க் எல்லாமே கீழே டிஸ்கிரிப்ஷனில் இருக்குது. சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாமல் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பார்த்து பெல் ஐக்கான் ப்ரெஸ் பண்ணும்போது ஆல் நோட்டிஃபிகேஷன் மறக்காமல் கிளிக் பண்ணிக்கோங்க. இந்த வீடியோ பிடிச்சா மறக்காமல் லைக் பண்ணிக்கோங்க. இந்த வீடியோவை உறவினர் மற்றும் நண்பர்களோட ஷேர் பண்ணிக்கோங்க. இந்த வீடியோ பற்றி வேறு எதுவும் கருத்துக்களோ சந்தேகம் மறக்காமல் கீழே கமெண்ட் பண்ணுங்கள். கண்டிப்பாக ரிப்ளை பண்ணுறேன் ஃப்ரெண்ட்ஸ். ஆல் த பெஸ்ட் அண்ட் தேங்க்யூ.